ஃபர்ஸ்ட் கலர்டு உமன், ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன், ஒரு சவுத் ஏஷியன், ஏன் சவுத் ஏஷியன்லே ஒரு பெண்ணாக அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஃப்ரண்ட் ரன்னராக ஜொலிக்கிறாரு கமலா ஹாரிஸ். நம்மால் ஒருத்தவர் அமெரிக்க அதிபராக ஆக போகிறாருப்பான்னு நம்ம பெருமையாக கொண்டாடுறோம். அந்த கொண்டாட்டத்தில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் கமலா ஹாரிஸ்னால இந்தியர்களுக்கு நமக்கு ஏதாவது பயன் இருக்கான்னா எந்த பயனும் இல்லை. அவங்க இன்னும் ஒரு ப்ராப்பரான பொசிஷனுக்கே வரல, அதுக்குள்ளே நம்ம இப்படி சொல்லலாமான்னு கேட்டால் இதற்கு முந்தைய உதாரணங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒபாமா ஃபஸ்ட்டு ஆஃப்ரோ அமெரிக்கனாக ஒரு கருப்பினத்தவராக அமெரிக்க அதிபரானார். அப்பாடா, கருப்பினத்தவர்களுக்கு விடிவு காலமே பிறந்துருச்சுடா, இனிமே எங்களோட துன்பம்லாம் போயிடுச்சுடான்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் அந்த ஆட்சியில் பெருசாக எந்த மாற்றமும் நிகழலைன்னு தான் சொல்லணும். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அதே போல தான் கமலா ஹாரிஸ், ரிஷி சுனக் போன்ற எத்தனையோ பேக்ரவுண்ட்லேருந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்தாலும் அவங்களால அந்த கம்யூனிட்டிக்கு எந்த பலனும் கிடைக்கிறதில்ல. ஒரு விதத்தில் கமலா ஹாரிஸோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டே அவங்களால நமக்கு பெருசாக எதுவும் பலனளிக்காதுன்னு ஓப்பனாகவே சொல்லலாம். அதற்கான காரணத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் இஸ்ரேல் அல்டிமேட்டாக வயலன்ஸ் புரிகிறதுக்கு அமெரிக்கா அளவுக்கு மீறி சப்போர்ட் பண்ணனால அதிபர் ஜோ பைடனுக்கு ஜெனோசைடு ஜோங்கிற ஒரு பேரையே கொடுத்துட்டாங்க அமெரிக்கன்ஸ். ட்ரம்ப்பை பற்றி சொல்லவே வேணாம், அவர் ஒரு ரேசிஸ்ட்டு, ஃபேசிஸ்ட்டு, இப்போ தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர்ண்டு உலகத்தில் உள்ள எல்லா நன்மொழிகளும் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு மத்தியில் தான் ஒரு ஃப்ரீ பாஸோட கமலா ஹாரிஸ் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காங்க. கமலா ஹாரிஸோட தந்தை ஒரு ஜமைக்கன், தாய் ஒரு இந்தியன். ஒரு மல்டி கல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க உள்ளே வராங்க. இன்டலெக்சுவலான விமன், லா படிச்சிருக்காங்க. அமெரிக்கன் லிபரல் டெமோக்ரஸியோட முகம் அவங்களுக்கு கச்சிதமாக பொருந்தது. ஆனால் அவங்க லிபரலாக இருப்பாங்களான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். ஏன்னா நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன போரையே எடுத்துக்குவோம். கமலா ஹாரிஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் வைலன்ஸ் புரிகிறது அவங்களோட உரிமைங்க, இஸ்ரேல் தன்னை பாதுகாக்கணும்ல, அதுக்காக அவங்க என்ன கொடுமை வேணால் செய்யலாம், நீங்கள் அதை எப்படி வேணால் சொல்லிட்டு போங்கன்ட்டு ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது இதனால தான் ஜோ பைடனுக்கு ஜெனோசைடு ஜோன்னு ஒரு பேரே வந்துச்சு. அதே ஸ்டாண்டை கமலா ஹாரிஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. இது மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அமெரிக்கன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அமெரிக்கன் லாபியிங் ஃபிம்மும் லா மேக்கர்ஸும் அமெரிக்கா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அமெரிக்கன் கேபிட்டலிசத்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். அதை மீறி கமலா ஹாரிஸ்னால் சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறது தான் அங்கே நிலைப்பாடு. இது இந்தியர்கள் நமக்கான எச்சரிக்கைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 17th century லாஸ்ட்டில் அமெரிக்கா இண்டிபெண்ட் கண்ட்ரியாக தன்னை அறிவிக்கிறது, ஒரு இண்டிபெண்ட்டான டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டை அமைச்சுக்கிறதா சொல்லுது. ஆனால் அமெரிக்காவோட ஃபஸ்ட்டு பிளாக் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது கருப்பினத்திலிருந்து ஒரு பிரதிநிதி யூஎஸ் காங்கிரஸுக்கு ஒருத்தவர் போகிறாங்கன்னா அது நடக்கிறது 1968 தான். சிர்னி செஸ்டோன் போகிறாங்க. இது வரைக்குமே அந்த டெமோக்ரஸிங்கிறது குறிப்பிட்ட பீப்புளோட, அதாவது ஒயிட் பீப்புளோட நலனை சார்ந்து தான் இருக்குது. அவங்க ஓப்பனாக ரேசிசமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒபாமாவோட விக்ட்ரி உண்மையிலேயே ஒரு சாதனை தான். ஒரு பிளாக் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகிறதுங்கிறது எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டியது தான். ஆனால் அந்த பிளாக் அமெரிக்கன் பிளாக்கோட லிபரேஷனை உறுதிப்படுத்தினாரானா இல்லை. குறிப்பாக அமெரிக்காவோட எக்ஸ்டர்னல் பாலிசியெல்லாம் எடுத்துக்கங்க. ஒபாமாவோட லாஸ்ட் பீரியட் கிட்டத்தட்ட கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும் அவர் ஈராக்கு, சிரியா மேலே எத்தனை குண்டு பாய்ச்சினார்னா 24,287 நியூயார்க்கை சேர்ந்த கவுன்சில் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன் சொல்லுது. தொடர்ந்து லிபியா, ஏமன், சோமாலியா அண்டு தேர்டு வேர்ல்டுக்கு எதிரான அக்கிரமமான போரை ஓப்பனாகவே செஞ்சார் ஒபாமா. ஒரு கட்டத்தில் அன்மேனடு ஏர்ஃபோர்ஸ் மூலயமாக ஜார்ஜ் புஷ் பண்ணதை விட 10 மடங்கு கூடுதலாக போர் வன்முறையை நிகழ்த்தியிருக்கிற ஒபாமா. ஜார்ஜ் புஷை அமெரிக்கன் லெஃப்ட்டு, வேர்ல்டு பீப்புள் எல்லாமே ஒரு வார் கிரிமினல்னு சொல்லுவாங்க. அதையே தாண்டிட்டார் ஒபாமாங்கிறது தான் ஒபாமாக்குள்ள அடையாளம். ஒபாமாவுக்கு கிடைச்ச ஈக்குவாலிட்டிங்கிறது பாம்பு போடுறதால தான் பொதுவாக சொல்லப்படுது. இதே விஷயத்தை கமலா ஹாரிஸுக்கு நம்ம வேறொரு விதத்தில் பொருத்தி பார்க்கலாம். கமலா ஹாரிஸ் ஒரு லா மேக்கராக தான் தன்னோட லைஃப்பை தொடங்குறாங்க. மரண தண்டனை போன்ற கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டில் சில உறுதியான நிலைப்பாட்டையே அவங்க வச்சுருக்காங்க. மரண தண்டனை கூடாது, செயல்படக்கூடாதுன்னு புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒபாமா மாதிரி தன்னை ப்ரோக்ளைம் பண்ணுற அளவுக்கு, தன்னை ரிவைல் பண்ணுற அளவுக்கு ஆக்டிவிட்டியில் உறுதியாக இருந்தாங்கன்னா இல்லை.
ஏன்னா கலிஃபோர்னியா மாகாணத்தில் லா மேக்கர் ஜெனரலாக ஆகிற அளவுக்கு அவங்க உயர்ந்த பொறுப்பெல்லாம் வகிச்சாங்க. அப்போ கலிஃபோர்னியா மாகாணத்தில் நடந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிராக எதுவுமே அவங்க செய்யலை. மேற்கொண்டு இந்தியன்ஸோட கல்ச்சுரல் நீடை பற்றிலாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லை. குறிப்பாக அமெரிக்காவில் பல சீக்கியர்கள் இருக்காங்க. சீக்கியர்கள் தங்களுக்குண்டு ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்க நிறுவனங்களில் வேலை பார்க்குற, குறிப்பாக சிறைத்துறை போன்ற நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க தாடி வச்சுக்கக்கூடாது, டர்பன் கட்டக்கூடாது போன்ற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இங்கே அதுதான ரூல்ஸு அப்படின்ட்டு ஓப்பனாகவே நடவடிக்கை எடுத்தாங்க கமலா ஹாரிஸ். இதே தான் குடியுரிமை போன்ற இமிக்ரண்ட் பாலிசியில் கமலா ஹாரிஸுக்கு பொருந்துன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு ரேசிஸ்ட் பர்சனாலிட்டி கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க ரேடிக்கலாகவும் செயல்பட போகிறது இல்லை. ஆனால் அதை மென்மையாக அணுகக்கூடியவங்க தான். குறிப்பாக இந்தியர்கள் விஷா போன்ற விஷயங்களில் அமெரிக்கன் பாலிசி எதை தீர்மானிக்குதோ அது தான் இவங்களோட நிலைப்பாடாகவும் வந்து நிற்கும். இந்தியர்கள் இந்த மாதிரி டோக்கன் தலைவர்களாக ஆகி உயர்ந்த பொறுப்புலையே வந்தாலும் இந்தியர்களுக்கு எந்த பயனும் இல்லைங்கிறதுக்கு ஒரே உதாரணம் ரிஷி சுனக். ரிஷி சுனக் அடிப்படையில் பிரிட்டன் பிரதமராகவே ஆனாலும் கன்சர்வேட்டிவ் கட்சியை சார்ந்தவர். கன்சர்வேட்டிவோட அடிப்படை கொள்கையை பிரிட்டன் வெள்ளையர்களுக்கு மட்டும்தான், இங்கே வேற யாரும் இல்லைங்கிறது. ரிஷி சுனக்கும் இங்கேருந்து போகிற, அதாவது பார்டர் தாண்டுற பீப்புளை ஆப்பிரிக்கன் சிறையில் வைக்கணுங்கிற அளவுக்கு ரேடிக்கலாக தான் பிஹேவ் பண்ணார். ஒரு விதத்தில் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் வாழ்கிற பணக்கார இந்தியர்களை இந்த மாதிரி டோக்கனாக கட்சியில் வச்சுக்கிறத இப்போ அவங்களே விரும்புகிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பிரிட்டனில் உள்ள கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் அமெரிக்காவில் உள்ள ட்ரம்ப்போட ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியும் தீவிர வலதுசாரி கட்சிகள். இவங்க வந்து அந்த நாடு அவங்களுக்கு தான், வெளியாட்கள் வேலை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் ரேசிஸ்டான கருத்துக்களை பொழிகிறாங்க. இப்போ ரிஷி சுனக் மாதிரி அமெரிக்காவோட ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே டொனால்ட் ட்ரம்ப்போட துணை அதிபராக நிற்கிறவர் ஜேடி வான்ஸ். அவரோட மனைவி யாருன்னா உஷா வான்ஸ். இப்போ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியே உஷா வான்ஸை வச்சு ஒரு ஃபேண்டசிக்கலான ப்ரோபகண்டாவை தான் பிரச்சாரம் பண்ணுது. அவங்க மட்டும் தான் இந்தியர்கள் வச்சுருக்காங்களா, நாங்களும் தான் இந்தியர் வச்சுருக்கோம், பார்த்தீங்களா எங்களோட துணை அதிபரோட மனைவி, அதாவது வருங்கால செகண்ட் லேடியே ஒரு இந்தியர் தாண்டு அவங்களும் பிரச்சாரம் தான் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இந்தியர்களுக்கு என்ன லாபம், என்ன கிடைக்க போகுதுங்கிறது தான் கேள்வியே.